வெல்கம் டு டேக் குக்கீஸ். நாம் இன்னைக்கு மல்டிமீட்டர் அன்பாக்ஸ் மற்றும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் 250 ரூபா ரேஞ்சில் வருது. இதோட ஃப்ளிப்கார்ட் அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் பேக்கேஜ் ஒரு கவரை மட்டும் மேலே எடுத்துட்டோம்னா அப்படி தான் வச்சு பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே ஒரு பபிள் ராப் மட்டும் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரும் நெகட்டிவ் பாசிட்டிவ் வயரும் கொடுத்துறாங்க. பின்பக்கம் ஆப்ரேட்டிங் அக்யூரேசி எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது ரேஞ்சில் பண்ணும். அதாவது எல்லாமே வந்து துல்லியமாக இருக்காது, ஏறக்குறையாக தான் இருக்கும். அந்த மல்டிமீட்டருக்குள்ளே 9 வோல்ட் பேட்ரி போட்டிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கீழே COM அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த பிளாக் ஒயர், அதாவது நெகட்டிவ் ஒயரையும் அதுக்கு மேலே இருக்கிறது அதாவது வோல்ட்டு, ஓம்ஸு, MA இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல வந்து பாசிட்டிவ், அதாவது அந்த ரெட் ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கு மேலே இருக்க ஹோல் வந்து ஹை வோல்டேஜுக்கு, அது நம்மளுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஸோ அது ஆம்பியர் மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. பேட்ரிஸ் கரண்ட்டோட ஆம்பியர் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வோல்ட் 20, 200, 2000 இந்த மாதிரி வந்து அதிகபட்சமான வோல்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இந்த மல்டிமீட்டரை வச்சு பேட்டரியோட வோல்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெசிஸ்டர், எல்இடியோட ஓம்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். கம்மியானதுக்கு நீங்கள் கம்மியான 200, 20 அந்த மாதிரி வச்சுக்கிறணும். அதிகபட்சம் போச்சுன்னா 2000, 20K அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறணும். டிஜிட்டல் மல்டிமீட்டருக்குள்ள 9 வோல்ட் பேட்டரி இருக்கனால லைட் எரிய அமைச்சிருது. அதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரெசிஸ்டிங் ஓம்ஸையும் கண்டுபிடிச்சிக்கலாம். வயர்ஸோட கண்டினியூட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். 7Ah 12 வோல்ட் பேட்டரி. ஸோ அதில் எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா 10.25 வோல்ட் கரண்ட்டு தான் உள்ளே இருக்குது. டிசியோட வோல்ட் பக்கம் வந்து நம்ம செட் பண்ணி பார்த்துக்குறோம். இது 9 வோல்ட் பேட்டரி. ஸோ இதில் கெப்பாசிட்டி பார்ப்போம். இது 9.6160 காமிக்குது. ஸோ இது ஏறக்குறைய தான் காமிக்கும். மல்டிமீட்டர்லேயும் மிஸ்டேக் வரும், பேட்டரிலையும் வந்து அதிகபட்சம் கூட குறைய தான் இருக்கும். இது 1.5 வோல்ட் பேட்டரி. இதில் டிஸ்சார்ஜ் ஆனதுனால 0.84ல் காமிக்குது. இது 50K ஓம்ஸில் ரெசிஸ்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.